ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8வது ஊதிய குழு அதாவது 8th பே கமிஷன்ல எவ்வளவு சம்பள உயர்வு இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8வது ஊதிய குழுவிற்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல மெயினா நம்ம பார்க்க போறது எவ்வளவு பர்சன்டேஜ் எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஹைக் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டவுடன் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றி அறியப்படும். பல கணிப்புகள் மற்றும் நிபுணர்கள் இது 1.92 முதல் 2.86 வரம்பில் இருக்கலாம் என்று கூறுகின்றனர். அதாவது இப்ப ஹைக் எவ்வளவு இருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.92 இருந்து 2.86 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் என்னன்னா, பின்வரும் ஊதிய நிலைகளில் வரும் ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட புதிய அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி தொகைகளுக்கான கணக்கீடுகளை காணலாம். அதாவது இதுல நிலை 1, நிலை 2 இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க, அடிப்படை ஊதியம். ஸோ அதன் அடிப்படையில் மெயினா நிலை 3ல இருந்து நிலை 10 வரைக்கும் பார்க்கலாம். நிலை 3ஓட அடிப்படை ஊதியம் பாத்தீங்கன்னா 25,200. நிலை 4க்கு பாத்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் 31,400. நிலை 5க்கு அடிப்படை ஊதியம் 37,000. நிலை 6க்கு அடிப்படை ஊதியம் 41,100. நிலை 7க்கு பாத்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் 44,900. நிலை 8க்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் 50,500. நிலை 9க்கு 58,000 மற்றும் நிலை 10க்கு 63,100. இப்போ இந்த நிலைகள் எல்லாமே பேசிக்கா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு நிலைகளுக்குமே எவ்வளவு ஹைக் ஆகும் நம்ம ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கலாம். லெவல் 3ல இருக்கக்கூடிய ஊழியர் நிலை 3க்கான அடிப்படை ஊதியம் பாத்தீங்கன்னா 25,200. மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் அகவிலைப்படி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2 அப்படின்னா ரிவைஸ்டு சேலரி பாத்தீங்கன்னா 50,400. ரிவைஸ்டு டிஏ 27,720. இப்போ ரிவைஸ்டு டோட்டல் பே பாத்தீங்கன்னா 78,120 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவே 2.25 அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா 56,700. அதே மாதிரி 31,185 டிஏ. டோட்டலா ரிவைஸ்டு பாத்தீங்கன்னா 87,885 இருக்கும். இதுவே 2.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 63,000 ரிவைஸ்டு பேசிக் பே. ஓகேங்களா. இதே மாதிரி ரிவைஸ்டு டிஏ 34,650 இருக்கும். டோட்டல் ரிவைஸ்டு பாத்தீங்கன்னா 97,650 அப்படிங்கிற அடிப்படையில் கணக்கிடப்படும் லெவல் 3ல இருக்கவங்களுக்கு. இதே மாதிரி லெவல் 4ல இருக்க ஊழியர்களுக்கு எவ்வளவு அடிப்படை ஊதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,400. இதோட மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் அகவிலைப்படி எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2 அப்படிங்கும்போது 62,800. ரிவைஸ்டு டிஏ 34,540. ரிவைஸ்டு டோட்டல் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 97,340. இதுவே 2.25 அப்படின்னு எடுத்துக்கும் போது 70,650. ரிவைஸ்டு டிஏ 38,858. ரிவைஸ்டு டோட்டல் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 1,09,508. 2.5 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 78,500 பேசிக் பே. டிஏ 43,175. டோட்டல் ரிவைஸ்டு பேமெண்ட் 1,21,675. இது லெவல் 4ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான ரிவைஸ்டு பிளான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே லெவல் 5 ஊழியர் நிலை 5க்கான அடிப்படை ஊதியம் பாத்தீங்கன்னா 37,000. மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் அகவிலைப்படி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால நம்ம பாயிண்ட் படி எவ்வளோ அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 74,000. டிஏ 40,700. டோட்டல் 1,14,700. 2.25 அப்படின்னு எடுத்துக்கும் போது 83,250. டிஏ 45,788. ரிவைஸ்டு டோட்டல் 1,29,038. 1,29,038. 2.5 அப்படின்னு எடுத்துக்கும் போது 92,500. டிஏ 50,875. டோட்டலா 1,43,375. லெவல் 6ல இருக்கவங்களுக்கு அடிப்படை ஊதியம் பாத்தீங்கன்னா 41,100. புதிய சம்பளம் அகவிலைப்படி எவ்வளவுன்னு பார்க்கலாம். 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 82,200. டிஏ அப்படின்னு எடுத்துக்கும் போது 45,210. டோட்டல் ரிவைஸ்டு 1,27,410. 2.25 அப்படின்னு எடுத்துக்கும் போது 92,475. டிஏ 50,861. டோட்டல் 1,43,336. அடுத்ததா 2.25 அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிவைஸ்டு பேசிக் பே 1,02,750. டிஏ 56,513. டோட்டலா 1,59,263. இது லெவல் 6ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான அடிப்படை.
அடுத்தது லெவல் 7ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை ஊதியம் 44,900, மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் ஃபிட்மேன் ஃபேக்டர் படி பார்க்கும்போது 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 89,800, டிஏ 49,390, டோட்டல் ரிவைஸ்டு 1,39,190, 2.25 எடுத்துக்கிட்டா 1,01,025, டிஏ 55,564, டோட்டல் ரிவைஸ்டு 1,56,589, 2.5 எடுத்துக்கிட்டோம்னா 1,12,250, டிஏ 61,738, டோட்டல் பே 1,73,988. அடுத்தது லெவல் 8ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 50,500, மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் அகவிலைப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர் 2 அப்படின்னா 1,10,000, டிஏ வந்து 55,550, டோட்டல் ரிவைஸ்டு 1,56,550, 2.25க்கு 1,13,625, டிஏ 62,494, டோட்டல் ரிவைஸ்டு 1,76,119, 2.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,26,250, ரிவைஸ்டு டிஏ வந்து 69,438, ரிவைஸ்டு டோட்டல் பே 1,95,688. இதில் எந்த கேட்டகரியில் ஊழியர் நிலைகள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த லெவல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும், இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது லெவல் 9 ஊழியர் நிலை 9க்கான அடிப்படை ஊதியம் வந்து 58,000, மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் அகவிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர் 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிவைஸ்டு பே 1,16,000, டிஏ 63,800, டோட்டல் 1,79,800, 2.25 எடுத்துக்கிட்டா 1,30,500, டிஏ 71,775, ரிவைஸ்டு டோட்டல் வந்து 2,02,275, 2.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1,45, டிஏ 79,750, ரிவைஸ்டு டோட்டல் 2,24,750. அடுத்ததா லெவல் 10 ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்க ஊழியர் நிலை 10க்கான அடிப்படை ஊதியம் வந்து 63,100, மதிப்பிடப்பட்ட புதிய சம்பளம் அகவிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மேன் ஃபேக்டர் அடிப்படையில் 2 அப்படின்னு எடுத்துக்கும் போது 1,20,200 பேசிக் பே, ரிவைஸ்டு டிஏ 69,410, டோட்டலாக ரிவைஸ் பண்ணது 1,95,610, 2.25 எடுத்துக்கும் போது 1,41,975, டிஏ 78,086, ரிவைஸ்டு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2,20,061, 2.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1,57,750, டிஏ 86,763, ரிவைஸ்டு டோட்டல் வந்து 2,44,513. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ ரிவைஸ் ஆகும் ஃபிட்மேன் ஃபேக்டர் எடுத்துக்கும் போது 2லேருந்து 2.5க்குள்ளே 3 கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 மினிமம் வரலாம் அப்படிங்கிறது. அதாவது நம்ம 2க்கு வந்து என்ன கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம், அதை விட 0.10 வந்து ரெடியூஸ் ஆகலாம். ஆனால் கம்பல்சரி 1.9லேருந்து 2.5க்குள்ளே தான் இந்த சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான பேசிக் சார்ட் ஒவ்வொரு லெவலில் இருக்கவங்களுக்கும் எவ்வளவு ரிவைஸ் பண்ணி தரப்படும் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு இந்த 8 பே கமிஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுது. அது எல்லாமே நம்ம சேனலில் சொல்லுவோம். ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது போக பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.